ஹலோ டார்மேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசணும்னு நினைக்கிறேன். பேசிக்கலாமா? நான் பேசுறது கேட்க விருப்பம் இல்லை, எனக்கு வாய்ஸ் ஓவர் தான் கேட்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போய் நீங்கள் வாய்ஸ் ஓவர் கேட்கலாம். ஓகே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அது என்னென்னா, ஜூலை 22 எனக்கு அன்றைக்கி பர்த்டே. நான் எப்போ இந்த வீடியோ போடுவேன்னு தெரியல, அதனால தான் டேட் அப்படியே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிட்டேன். எனிவேஸ், விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதில் ஷாக்கிங்கான விஷயம் எனக்கு என்னென்னா, டேட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு வந்து விஷ் பண்ணிங்க நிறைய பேர். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஓ மை காட், இத்தனை பேர் நம்மளை லவ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க என் பர்த்டே அன்னைக்கு. ஏதாவது கெஸ் பண்ணுங்க நீங்கள் என்ன கொடுத்துருப்பீங்கன்னு. சரி, நானே சொல்லிடுறேன். எதுவுமே இல்லைடா, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். ஐ மீன் கண்டினியூவாக கொடுக்குறது. எப்போவுமே கொடுக்குறீங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலாக என் பர்த்டே அன்னைக்கு நான் பெருசாக செலிப்ரேட் பண்ணல. ஜஸ்ட் சும்மா ரேண்டமாக ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டிஷர்ட் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். புது ட்ரெஸ் கூட போடல, எதுவுமே பண்ணல. ஐ டோன்ட் நோ வை. மேபி வயசாகிடுச்சோ, அவ்வளோலாம் நினைக்காதீங்க. அவ்வளோ ஏஜ்லாம் கிடையாது எனக்கு. ஐம் 21. இப்போ தான் 21 ஆச்சு. தெரியல, ஒரு மாதிரி எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி இருந்ததா. ஸோ நான் எதுவுமே பண்ணல. பட் நான் சும்மா ரேண்டமாக உட்காந்து யூடியூப்பில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய புது புது ஆர்மிஸ்லாம் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் குறிப்பாக இந்த ஜிம்மினோடைய ஒன் ஷாட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. லைக் என்னுடைய ஸ்டோரி, வாய்ஸ், கொடுக்குற வே, இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிங்க. ஸோ ஒரு மாதிரி லேஸியாக போயிட்டு இருந்த என் பர்த்டே மைண்ட் செட், அந்த கமெண்ட்ஸ், அந்த ஃபீட்பேக்லாம் பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி ரொம்ப வைப் ஆகிட்டேன். உங்களோட ஸ்வீட்டஸ்ட் மெசேஜ்லாம் பார்த்து நான் ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஐ திங்க் நான் இந்த எஃப்எஃபோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் போடும்போது 1140K சம்திங் இருந்துச்சு. எப்படி ஏறுச்சுனே தெரியல. ஒன் டேக்கு 20 பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ கடன் ஏறி இப்போது 1190Kல இருக்குது. ஐ எம் லிட்ரலி ஷாக்ட். 2 டேஸில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கான ஒரு நல்ல ஒரு பலனாக தான் நான் இதை பார்க்குறேன். பிகாஸ் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ்லாம் கொடுக்குறேன், எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன், ஷெட்யூல்லாம் எவ்வளோ டைட்டாக வச்சுக்கிட்டும் நான் ஃப்ரீ டைமில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போட்ட எஃபோர்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குன்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஹாப்பினஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதான்டா நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ உங்களோட லவ், சப்போர்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் லவ் யூ ஸோ மச் டாமிஸ். அண்ட் நான் சில டைம் நினச்சிருக்கேன், இந்த சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. பட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மிஸ்டேக் ஏன் மேலே, உங்கள் மேலே கிடையாது. பிகாஸ் கன்சிஸ்டன்சியில் ஒழுங்காக வீடியோ கொடுக்கலன்றப்போ நான் ஹார்ட் ஒர்க் போடாமலே ரிசல்ட் இல்லைன்னு வெயிட் பண்ணி நான் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி க்ளோஸ் பண்ணலானே போனேன். பட் எப்போல்லாம் நினைக்கிறேனோ அப்போல்லாம் யாராவது வந்து என்னை பூஸ்டப் பண்ணி, இல்லைக்கா நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் நிறைய ஹார்ட் ஒர்க் முன்னைக்கு விட இப்போ ரொம்ப போட்டுட்ருக்கேன், கன்சிஸ்டன்சியாக இருக்கேன். மேபி நான் ஒரு எஃபோர்ட் போட்டால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் இல்லையா? சும்மாவே உட்காந்து நான் ரிசல்ட் வரல அப்படின்னு நினச்சா ஒன்றுமே நடக்காது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க்கை 200% கொடுங்க. 100% ஆச்சும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நான் எப்படி இந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தனோ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் எல்லோரும் இப்போ நினைக்கலாம், என்ன ஒரு 1190K சப்ஸ்கிரைபர்ஸ் தானே, அதுக்கே அவார்டு வாங்கின மாதிரி பேசிகிட்ருக்கேன்னு. இல்லை, எனக்கு இது ரொம்ப பெருசு. பிகாஸ் நான் கன்சிஸ்டன்ஸாக இருந்துமே, வீடியோ போட்டுமே எனக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. நம்ம ஒழுங்காக கொடுக்கலையோ, ஸ்டோரி பிடிக்கலையோ, நம்ம வாய்ஸில் எதனா குறை இருக்கா, மாடுலேஷன் ஒழுங்காக கொடுக்கலன்னு எனக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து கண்டினியூவாக பண்ணி உங்கள் லவ்வை வந்து கண்டினியூவாக கொடுக்கவும் தான் எனக்கே வந்து நம்பிக்கை வந்துச்சு. ஏன் நம்ம நல்லா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன். ஸோ இந்த மாதிரி சின்னதாக எனக்கு நடக்கும்போது எனக்கு பெருசாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ நான் உண்மையாலே இந்த கதையில் வர ஒயின் மாதிரி தான் சின்ன திங்ஸை கூட ரொம்ப பெருசாக பார்ப்பேன். பிகாஸ் லைஃப் இஸ் ஷார்ட். சின்ன சின்ன விஷயத்தில் ஹாப்பினஸ் கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுற அந்த மொமெண்ட்டே வந்து ரொம்ப அழகாக மாறும். ஸோ அதனால தான். அண்டு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ நமக்கு வந்து அதோட டெப்த்து புரியாது. அந்த ஸ்டேட்டில் இருந்து, அந்த சிச்சுவேஷனில் இருந்து அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அதோட டெப்த்தும் அதோட ஹாப்பினஸும் புரியும்.
ஸோ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம சேனல் நல்லா க்ரோ ஆகணும்னு நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் நானும் உங்களுக்கு நல்ல விதமான நல்ல ஸ்டோரியை வந்து பெஸ்ட்டாக என்னோடய வேலை அழகாக கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். அண்ட் இதுதான் பேசணும்னு நினச்சேன், ஃபைனலி பேசிட்டேன். அண்ட் ஓகேடா, கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அரேஞ்ச் மேரேஜ் வித் மை கோல்ட் ஹஸ்பண்டோடைய பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் பார்ட். ஸோ வீட்டிலேருந்து கன்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் மைண்டில் ஜிமின் இன்னும் மாயாவை தான் நினச்சிட்ருக்கான்றது ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு 2 விதமான ஹர்ட் இருக்குது. ஒன்று, ஜிமின் உங்ககிட்ட பாஸ்ட்டை சொல்லும்போது எனக்கும் மாயாவுக்கும் ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம் நடந்துச்சு, அதனால் அங்கே பிரிஞ்சிட்டோன்னு சொன்னார். ஆனால் டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை. ஸோ அது என்ன எதுவும் நீங்களும் கேட்கல. அது கேட்டிருந்தா மேபி அவர் மூவ் ஆன் ஆகியிருப்பாரோ அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, இவ்வளோ நாள் நீங்கள் லவ் கேர் பண்ணியுமே அது ஜிமினுக்கு புரியாமல் இன்னுமே மாயாவை நினச்சிட்டு தான் இருந்திருக்கானான்றது உங்களுக்கு ஒரு பக்கம் இன்னுமே பெரிய ஹர்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் குவெஸ்டின், ஒரு பக்கம் அந்த வலி, ரெண்டுமே சேர்ந்து உங்களை ஒரு மாதிரி ஆக்குது. ஸோ ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கீங்க. எவ்வளோ நேரம் உங்கள் மனசை விட்டு அழணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் அழுதுட்ருக்கீங்க. அண்ட் ஒரு விஷயம் நோட் பண்ணி ஆகணும், அந்த ரூமில் ஒரு டஸ்ட் கூட இல்லைனா அப்போ ஜிமின் டெய்லி அந்த ரூமை வந்து விசிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தூங்கிட்டு இருக்க போகலாம், அவன் வந்து அந்த ரூம் ஓப்பன் பண்ணி மாயோட திங்ஸ் எல்லாம் டச் பண்ணி மெமரிஸை ஃபீல் பண்ணி பார்த்துட்ருப்பான். ஸோ இந்த 1 மந்த்தாக இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஸோ ஜிமின் மாறிட்டான், அவங்க கூட கேராக லவ்வாக இருக்க ட்ரை பண்ணுறான்னு நீங்களும் நம்பி இவ்வளோ நாள் ஏமாந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்படியே அழுது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகிடுது. ஸோ ஃபாஸ்ட்டாக எழுந்து அந்த ரூம் அப்படியே பாதியிலே க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. எப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தேன்னா இப்போது ஒரு சின்ன லவ்க்காக ஏங்கி இவ்வளோ ஹர்ட்டாக இருக்கேனேன்னு அப்படின்னு உங்களே நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. தென் பெட்ரூம் வந்துட்டு உங்களோட திங்ஸ் கொஞ்சம் இருக்கும், அது எல்லாத்தையும் பேக்கில் பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பிகாஸ் இங்கே இருந்தால் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போய் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அம்மா வீட்டுக்கு போயிடலான்ட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது டேபிள் மேலே ஒரு குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம், அது நீங்களும் ஜிமினும் கல்யாணத்தப்போ உங்களுக்கு தாலி கட்டுறப்போ எடுத்த ஃபோட்டோ. அதில் நீங்கள் செம்மையாக சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் நார்மலாக தான் உங்களுக்கு தாலி கட்டியிருக்கா. அதை டச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அழுறீங்க. லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தானே எனக்கு தாலி கட்டினீங்க. உங்கள் ஹானஸ்டி பிடிச்சி போய் தானே நானும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன். ஆனால் ஏன் கிட்ட இவ்வளோ நாள் பொய்யா இருந்தீங்க? நானும் நம்பினல ஜிமினா, ஒரு நாள் எல்லாம் மாறி என்னை உங்கள் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டு என்ன லவ் பண்ணுவீங்கன்னு. பட் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணல. இந்த 1 மாதம் ஃபுல்லாக என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. அப்படி அவள் தான் உங்கள் மனசில் இருக்கானா? அவளை மறக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நானும் உங்களை மாதிரியே உங்கள் பேரண்ட்ஸ்க்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தா எனக்கு இதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் உங்களை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். உங்கள் ஹானஸ்டி, உங்கள் கேர், நீங்கள் என்னை பார்த்துக்கிற விதம் இதெல்லாம் பார்த்து நான் உங்களை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன். அதனால தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்கள் ஹார்ட்டில் இன்னொருத்திக்கு பிளேஸ் இருக்குன்றது என்னால் தாங்கிக்க முடியல ஜிமினா. நீங்கள் வேணா கடமைக்குன்னு என்னை பொண்டாட்டியாக வச்சிருக்கலாம். நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணி தான் என் புருஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தெரியுமா? என்னை ஏமாத்துட்டீங்களா? எவ்வளோ அழைக்குது தெரியுமா? அப்படின்னு பயங்கரமாக அழுதுட்டு அந்த ஃபோட்டோ அப்படியே தூக்கி ஒரு இடத்துல அடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேப் புக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அட் நைட் ஒரு 9 o'clock இருக்கும். ஜிமின் ஆஃபீஸ்லேருந்து டயர்டாக வீட்டுக்கு வரான். ஷூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாலில் பார்க்குறான். ஹால் ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது. சரி கிச்சனில் இருப்பீங்கன்னு கிச்சனில் வந்து பார்க்குறான். கிச்சன்லேயும் இல்லை. தென் காரிடரில் வேறு ஏதாவது ரூமில் இருப்பீங்க கெஸ்ட் ரூமில் சொல்லிவிட்டு உங்கள் பேரை கத்திட்டே போகிறான். பார்த்தா அந்த வேஸ்ட் ரூம் ஓப்பனில் இருக்குது. அதை பார்த்ததும் ஜிமினோட ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அவன் ஃபாஸ்ட்டாக அந்த ரூம்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குறா. ஃபோட்டோஸ் அண்ட் அங்கேருந்து திங்ஸ், அந்த லெட்டர்ஸ், அதையெல்லாம் டச் பண்ணி கலைஞ்சி கிடக்கு. இதெல்லாம் பார்த்ததும் ஜிமினுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அவன் ரொம்ப பயந்துட்டு பெட்ரூம் வந்து பார்க்குறான், நீங்கள் அங்கே இருப்பீங்களோன்னு. பார்த்தா பெட்ரூம் எம்டியாக இருக்குது. கபோர்டு ஓப்பனில் இருக்குது.
நீங்கள் ட்ரெஸ் வச்சுருக்க பிளேஸில் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சதறி கிடக்கு. அண்ட் டேபிளில் இருந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நீங்கள் தூக்கி போட்டதுனால அது உடஞ்சி கிளாஸ் பீசஸ்லாம் ஃப்ளோரில் சதறி கிடக்கு. ஸோ ஜிமினுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது நீங்கள் அங்கே இல்லைன்னு. பட் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே போனீங்களோ என்ன ஆச்சோன்னு. ஸோ இமீடியட்டாக அவன் ஃபோன் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறான். ரிங் போய்கிட்டே இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ரிங் போது நீங்கள் எடுக்கவே இல்லை. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அவனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறீங்க. அந்த மெசேஜை பார்த்ததும் டக்குன்னு ஜிம்மின் ஓப்பன் பண்ணி அதை ப்ளே பண்ணுறான். அந்த வாய்ஸ் மெசேஜில், எனக்கு உங்கள் மேலே கோபந்தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இந்த உண்மையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க. நீங்கள் இன்னும் மாயாவை தான் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவளை இன்னும் மறக்கலை. உங்கள் மனசில் அவள் மட்டும்தான் இருக்கா. எனக்கு இடம் இல்லைன்னு. நான் உங்கள் லைஃப்பில் யாருன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஜிமினா. அது எனக்கு புரியணும். நீங்கள் எனக்கு அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும். அது வரைக்கும் நான் டிஸ்டன்ஸில் இருந்துக்கிறேன். பயப்படாதீங்க, என் வீட்டில் நான் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட் அவங்கள மிஸ் பண்ண பார்க்க வந்திருக்கேன் தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் எதுவும் எங்கள் அம்மாட்ட வந்து உளறி வச்சிடாதீங்க. நான் எங்கள் அம்மா வீட்டில் சேஃபாக தான் இருக்கேன். என்னை நினச்சி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் ஓகே ஆக்குறதுக்கு. அது வர என்னை தேடி வீட்டுக்கு வந்துடாதீங்க. அண்ட் ஃபுட் சமைச்சு வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிட்ருங்க. பாய், டேக் கேர். அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டதும் ஜிமின் அப்படியே ஸ்டக் ஆகிடுறான். உங்கள் வாய்ஸில் இருக்க அந்த பெயின், நீங்கள் ஹர்ட் ஆகியுமே மறக்காமல் சாப்பிட்ருங்க நான் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொன்ன அந்த கேர், இதெல்லாம் அவனை ஒரு மாதிரி ரொம்ப கில்ட் ஆக்குது. அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குவைட்டாக உக்காந்துடுறான். இந்த சைட் நீங்கள் கேப்லேருந்து இறங்கி உங்கள் வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணி, ஏ ஒயன்மா என்னடா சொல்லாமல் வந்திருக்க, மாப்பிள்ளை எங்க, நீ மட்டும் தான் வந்திருக்கியா, எங்கே காணோம் அவரை, வரலையா? இல்லைம்மா, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் நான் உன்னை பார்க்க வந்தேன். ரொம்ப நாளாக உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சா, அதான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன். என்ன சர்ப்ரைஸ் தானியா? ஆனண்டி அப்படின்னு உங்களை ஹக் பண்ணி உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. தென் உங்கள் அப்பா உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் ரூமுக்கு போன மொத்த வேலையா ஃபோன் எடுத்து ரோசிக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவளும் கால் அட்டன் பண்ணி கேஷுவலாக, சொல்லுவாயன். ரோசி, உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. அதை கரெக்டாக அவள் நோட் பண்ணிவிட்டு, ஏ ஒயன் என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? நான் எல்லாமே நேரில் சொல்கிறேன் ரோசி, நான் அம்மா வீட்டில் இருக்கேன், கொஞ்சம் வரியா? யா ஷோர் டி, 10 மினிட்ஸில் இருப்பேன், ஓகே, அழாத, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அவன் வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே பறந்து வர அவங்க வீட்டுக்கு. கொஞ்ச நேரத்துலேயே காலிங் பெல் சவுண்ட். உங்கள் அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. ரோசியை பார்த்து சர்ப்ரைஸ்ட் ஆகிடுறாங்க. அவள் சொல்கிறா, ஒயன் வீட்டுக்கு வந்திருக்காளம்மா, அதான் பார்க்க வரேன் அப்படின்னு அவங்ககிட்ட அப்படி கேஷுவலாக சமாளிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு தான் ஃபாஸ்ட்டாக வரா. வந்து டோரை லாக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் அவளை பார்த்ததும் ஃபாஸ்ட்டாக போய் அவளை டைட்டாக ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகிறீங்க. எவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்த மொத்த அழுகையும் அப்படியே ஒட்டு மொத்தமாக அழுது தீர்க்குறீங்க. அவளுக்கும் புரியுது நீங்கள் பயங்கரமாக ஹர்ட் ஆகிருக்கீங்கன்னு. ஸோ அவள் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் உங்கள் பேக்கை ரப் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அழுதுட்டே, ரோசி என்னால் முடியலடி, நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்க தெரியுமா, அவர் மாறுவாருன்னு நினச்சதா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டி, ஆனால் அவர் மாறல, இன்னமும் அவர் மாயாவை நினச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு அழுதுட்டே அந்த ரூமில் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அப்படியே ரோசிக்கிட்ட சொல்கிறீங்க. அவள் எல்லாத்தையும் சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கா. இது நீங்கள் அப்படியே அழுதுட்டே பேச கன்டினியூ பண்ணுறீங்க. அவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் பாஸ்ட்லேருந்து மொத்தமாக வெளியே வந்து அந்த மொத்த லவ்யும் எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லடி. சொல்ல போகிறேன், நான் அவர் மாற்ற கூட ட்ரை பண்ணல தெரியுமா. ஆனால் எனக்கே தெரியாமல் அவர் ரொம்ப லவ் பண்ணிட்டேன்டி. அவர் மொத்த லவ்யும் நான் மட்டும்தான் ஃபீல் பண்ணணும் செல்ஃபிஷாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்டி. அதனால தான் அவர் இன்னும் அவகிட்டேருந்து மூவ் ஆன் ஆகலைன்றதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ரோசி. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல், மொத்த லவ்வும் அவன் எனக்கு கொடுப்பான்னு.
நான் தானே தப்பு, ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னு பயங்கரமாக திரும்பவும் அழ ஆரம்பிக்கிறீங்க. ரோசி உங்கள் ஃபேஸை கப் பண்ணி உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, ஏ ஒயன் லிசன், நீ அவன்கிட்டேருந்து லவ் எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. பிகாஸ் நீ அவனோட ஒய்ஃப் டி, அது உன்னோட ரைட்ஸ். தாலி கட்டி சும்மா வாழ்கிறதுக்கு நீ என்ன பொம்மையா? லவ்வோடு இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். நீ அதை தானே எதிர்பார்க்குற. நீ எதிர்பார்க்குறதுல எந்த தப்புமே கிடையாது, புரியுதா? அவன் இன்னும் அந்த பாஸ்ட்ல இருக்கான், அதுதான் தப்பு. அதுக்கு நீ உன் வேல்யூவை குறைச்சிக்காத. அண்ட் நீ விருப்பப்பட்டு தான் உன் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஸோ என்னால் ஈஸியாக டிவோர்ஸ் வாங்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் மோர் ஓவர், நீ அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட. உன்னால் ஈஸியாக வெறுக்கவும் முடியாது. ஏன்னா வந்ததுலேருந்து நீ அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் தான் அழுகுறே தவிர அவனை விட்டு போகிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஸோ இன்னும் உனக்கு அவன் வேணுமா? எனக்கு தெரியல ரோசி. அவர் 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 சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனால் வெறுக்க முடியலையே. ஆனால் கோபமாக வருது அவர் இப்படி பண்ணதை நினச்சி. ஆனால் ஆனால் அவரை வேண்டான்னு சொல்ல முடியல ரோசி, எனக்கு தெரியல. சரி சரி ஓகே, காம் டவுன் ஓயன். இங்கே பார், நீ அவனை லவ் பண்ணுறல்ல, அப்போ அவனுக்கு டைம் கொடு. உனக்கும், பிகாஸ் இந்த ஹர்ட் உனக்கு ரொம்ப பெருசு. அதுலேருந்து நீயும் வெளில வரணும், அவனும் பாஸ்ட்லேருந்து வெளில வரணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசி. இப்படியே அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றும் மாறாது. நீ அழுத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குடி, ப்ளீஸ் டோன்ட் க்ரை அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணி உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறா. ஸோ உங்களுக்கும் ரோசி சொல்கிறது புரியுது. பிகாஸ் நீங்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவனை லவ்வும் பண்ணிட்டீங்க. இவ்வளோ நடந்தும் நீங்கள் அவனை வெறுக்கலை. ஸோ இன்னும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது அவனை லவ் பண்ண வைக்க. ஸோ அதை யோசிக்கலான்னு நீங்கள் அப்படியே அழுகையை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே காம் ஆகுறீங்க. அட் ஜிம்மன் சைட் அவன் ரொம்ப நேரம் டீப் திங்கிங்கில் போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் எழுந்து வந்து பார்க்குறா. அந்த வீடை நீங்கள் க்ளீன் பண்ணி எல்லா திங்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணி மாற்றிருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே ஸ்லோவாக உட்காந்து அப்சர்வ் பண்ணுறான். ஸோ அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு பிளேஸையும் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மெமரிஸ் வந்து அப்படி ஹிட் ஆகுது. நீங்கள் கிச்சனில் வேலை பார்த்துட்ருப்பீங்க, ஜிமின் வந்து குட் மார்னிங் ஸ்மைல் பண்ணுவீங்க, காஃபி குடிப்பீங்க, தென் டிவி போட்டுட்டு மியூசிக் ஆன் பண்ணி சத்தமாக சவுண்ட் வச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே கூட சேர்ந்து வைப் பண்ணி பாடுவீங்க. ஆன்லைன் கிளாஸில் குழந்தைங்களோட சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் துருன்னு இருக்கிற எல்லா மெமரிஸும் அவனுக்கு ஹிட் ஆகுது. அப்போ தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறான். நீங்கள் இருக்கும்போது அந்த வீடு எவ்வளோ வைப்பாக சத்தமாக வீட்டில் நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்றதே அவனுக்கு ஃபீல் பண்ண வச்சுது. பட் இப்போது ரொம்ப குவைட்டாக அமைதியாக இருக்குது. அவன் இந்த வீட்டில் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக இருக்கும், சத்தமே இருக்காது, ரொம்ப குவைட்டாக இருக்கும். அதுதான் ஜிம்மனுக்கு பிடிக்கும். பட் ஆஃப்டர் தட் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் கூட அவன் இருக்க பழகிட்டதுக்கப்புறம் இப்போது அவனுக்கு அந்த அமைதியாக இருக்கிறதே பிடிக்கல, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அவனுக்கே தெரியுது நீங்கள் எல்லாமே இந்த வீடு மாதிரி இல்லைன்னு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ப்ரெசன்ஸை அவன் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே ஜிம்மன் திங்க் பண்ண அவனுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஸோ அந்த மைண்ட் செட்டை மாற்றணுன்னு தாங்குக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறான். ஸோ தாங்கும் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு ஜிம்மன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரான். ஸோ உள்ளே வந்ததுமே, டே மச்சான் ஜிம்முன்னு எவ்வளோ நாள் ஆச்சுடா பார்த்து, கல்யாணம் பண்ணி ஒரு பிஸியாக இருக்க போல வைன் கூட. அம்மா நீ மட்டும் இருக்க, வைன் எங்க? அப்போ ஜிம்மன், முதல்ல உக்காடுறா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காடுறான். தென் ஜிம்மன் ஒரு விஸ்கி பாட்டில் அண்ட் 2 கிளாஸஸ் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறான். அப்போது தயம் அதை புரிஞ்சுக்கிட்டு, நான் மச்சான் டிப்ரெஷனில் இருக்கியா என்ன? உனக்கு எப்படி தெரியும்? அதான் நீ விஸ்கி பாட்டில் எடுக்கிறதே தெரியுதே, எப்போவுமே ரெகுலராக ஒயின் தானே குடிப்ப, ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் தான் விஸ்கி அடிப்ப. என்னாச்சு? ஒயினும் வீட்டில் இல்லை, ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டிங்களா? சண்டைலாம் இல்லை மச்சான், அது என்னாச்சுன்னா அப்படின்ட்டு என்ன நடந்துச்சோ அது ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தாங்கிட்ட சொல்கிறான். தாங்கும் எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக கேட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக ஜிம்மின் அந்த ரூமில் எல்லா திங்ஸையும் இன்னும் வச்சிட்ருக்கான்றது தயாங்குக்கும் தெரியும். பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அது எடுத்துட்டானா இல்லையான்னு அவன் கேட்க மறந்துருப்பான். ஆனால் இப்போது ஜிம்மின் அந்த திங்ஸை இன்னுமே கேரி பண்ணி வச்சுருக்கான்றது தயாங்குக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஸ்டில் பாஸ்ட்லேயே இருக்கான்றது அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் உங்கள் பக்கம் யோசித்து அவன் வரிடாக ஃபீல் பண்ணுறான்.
அண்ட் இந்த சிச்சுவேஷனை சால்வ் பண்ணுறது ஜிமின் கையில் தான் இருக்குது. ஸோ அவன் என்ன ஃபீல் பண்ணுறான், அவன் என்ன தான் பேசுகிறான்றத பொறுமையாக அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ ஜிமின், எனக்கு புரியுது மச்சான், நீ என் மேலே செம்ம கடுப்பில் இருக்குன்னு. நீ கல்யாணத்துக்கு முன்ன நாள் கூட சொன்ன, அந்த ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருன்னு. என்னால் முடியல மச்சான். உனக்கே தெரியும்ல நான் மாயாவை எப்படி லவ் பண்ணேன். அவள் என்னை விட்டு போய் நான் அவளை இன்னும் தேடிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல மச்சான். ஆனால் சத்தியமாடா இப்போது நான் அவளை கொஞ்சம் மறந்துட்டேன். ஒயன் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலுமே என்னால் முழுசாக அவள் கூட இருக்க முடியல மச்சான். எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் மாயாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குடா. ஒயனை கூட கம்ஃபர்டபுளாக சிரித்து சந்தோஷமாக இருந்தால் கூட மாயா என் கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்த பொண்ணை தான் ஹர்ட் பண்ணி பாஸ்ட்டில் அவள் என்னை விட்டு போகிற மாதிரி பண்ணிட்டேன். ஒயனையும் அப்படி பண்ணிடுவணும்னு எனக்கு பயம் வந்துருச்சுடா. ஒயன் ரொம்ப நல்லவ மச்சான். என் பாஸ்ட்டை தெரிஞ்சும் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. டெய்லி என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவேன், லஞ்ச் ஸ்கிப் பண்ணுவேன். டின்னர் எனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு என் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு லிட்ரலி ஏங்குவா. நானும் ட்ரை பண்ண மச்சான். ஆனால் என்னால் முழுசாக அவள் கூட க்ளோஸ் ஆக முடியலடா. ஒவ்வொரு தடவை அவள் சிரித்து என் கூட சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு மாயா தாண்டா ஞாபகத்துக்கு வரா. அவளை எப்படி நான் தவற விட்டனோ அதே மாதிரி ஒயனையும் நான் தவற விட்டுறணும்னு ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. நான் ரொம்ப செல்ஃபிஷில். நான் பாஸ்டில் ஹர்ட் ஆனதுக்கு ஒயனை ப்ரெசண்டில் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல மச்சான். என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம் தானே மச்சான்? இப்போ நான் சொல்கிறதுலாம் வச்சு பார்க்கும்போது பைத்தியக்கார மாதிரி இன்னும் பாஸ்ட்டை நினச்சிட்ருக்கேன். ப்ரெசண்ட்டை வாழ மாட்டேறேன். வாழ தெரியாதவன் தானே நான் பார்க்குறேன். எனக்கு வாழ தெரியல தானே மச்சான்? என்னோடய ஃபீலிங்ஸ்க்காக நான் மற்றவங்க ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் செல்ஃபிஷ் தானடா? தாங்க நான் செல்ஃபிஷ் தானே அப்படின்ட்டு கண் கலங்கி ஒரு மாதிரி கில்ட்டோட பேசுகிறான். அப்போ தயம், டேய் ஜிம்மினா, இங்கே பார், அதுக்கு பேர் செல்ஃபிஷ் இல்லை. நீ இன்னும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை, அதான் பிரச்சனை. நீ சொன்னல ஒயின் கூட நானும் ட்ரை பண்ணுறேன், அவள் கூட சந்தோஷமாக இருக்க நானும் இனிஷியேட் எடுக்கிறேன்னு. இது போதும் மச்சான். நீ ஆல்மோஸ்ட் ஹீல் ஆகிட்ட. இன்னும் கொஞ்சம்தான். நீ நல்லா ஒயினை புரிஞ்சுக்கிட்டு அவள் கூட க்ளோஸாக இருக்க ட்ரை பண்ணுனா மேபி நீ கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகி அவள் கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை நீ ஸ்டார்ட் பண்ணுவ மச்சான். எனக்கு நம்பிக்கை இருக்குது, புரியுதா? ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ தான் அதை பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணி அவள் கூட லைஃப்பை லீட் பண்ணணும். ஓகே? உன்னை மொத்தமாக மாற சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகு. ஏன்னா ஒயன் உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் உன் கூட வாழ வந்திருக்கா. நீ எத்தனை பொண்ணுங்களை பொண்ணு பார்த்த, எல்லாருக்கிட்டையும் இந்த பாஸ்ட்டை சொல்லும்போது எப்படி தெரிச்சு ஓடினாலுங்க. ஆனால் ஒயன் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது ஹானஸ்டி பிடிச்சி நீ எப்படி இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்படிப்பட்ட பொண்ணு யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது மச்சான். ஆனால் நீ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்க போல, அதான் உன்னை அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடச்சிருக்கா. மிஸ் பண்ணிட்ட, லைஃப் ஃபுல்லாக ரெக்ரெட் பண்ணுவேன். நான் கூட சந்தோஷப்பட்டேன் மச்சான். டக்குன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, உனக்கும் பிடிச்ச மாதிரி பொண்ணு இருக்கா, நல்லா லைஃப்பை லீட் பண்ணுவேன்னு பார்த்தா எல்லாத்தையும் சொதப்பி வச்சுருக்க. எப்போவும் ஒன்று கெட்டு போல. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு ஒயன் சத்தியமாக உடஞ்சி போயிருப்பா. ஆனால் நீ தான் அதை சரி பண்ணணும். நான் எப்படியாவது ரோசிக்கிட்ட பேசி உன்னோட மைண்ட் செட் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அவளை பேசி வீட்டுக்கு கூட்டு வா. ரொம்ப டைம் எடுக்காத. நீ எவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறியோ அவ்வளோ களவு ஒயின் உன்னை விட்டு போகுன்னு நினப்பா. எந்த போனாலும் தாங்கிக்க முடியாது மச்சான். அவள் ஹஸ்பண்ட் மனசில் இன்னொருத்தி இருக்கான்னு. ஏன் ஒரு லவ்வராலே தாங்கிக்க முடியாது? கல்யாணம் பண்ணிவிட்டு உன் கூட லைஃப் ஃபுல்லாக வாழ போகிறா. அவளால் எப்படிடா தாங்கிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ ஒயினை லவ் பண்ணி ஒயின் வேறு எவனே நினச்சிக்கிட்டு உனக்கு கழுத்தை நீட்டியிருந்தா அந்த வழி உனக்கு புரியும். திங்க் பண்ணி ஒழுங்காக போய் அவளை கூப்பிட்டு வந்து வாழ்கிற வழியை பாரு. இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு கடுப்பாக சொல்லிவிட்டு அவன் விஸ்கி பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஓரமாக போய் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ உங்களுக்கு எதாவது தாட் வருதா? எனக்கு ஒரு தாட் வருது. தவனுக்கு வந்து ஜிமின் கிட்ட என்ன சொன்னானோ அதே தான் ஒயன் கிட்ட ரோசி சொல்லியிருக்கா. ஸோ ஆக்சுவல் லீடுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கான்னு தெரியல,
பட் எனக்கு தவங்குக்கு ரோசிக்கும் செம்மையாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தோணுது. நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பேக் இன் டு த ஸ்டோரி. தென் ஜிம்மன் தவங்க என்ன சொன்னான்றதை அவன் உட்காந்து நல்லா டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கும் தவங்க சொன்னதான் கரெக்டுன்னு தோணுது. அண்ட் நீங்கள் எவ்வளோ ஹர்ட்டாக இருப்பீங்கன்றது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ்ட் ஆகி ரொம்பவே புரிய ஆரம்பிக்குது. ஸோ உங்களை எப்போ கூட்டிகிட்டு வரலான்னு அவன் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கான். தென் அப்படியே யோசிச்சுட்டு பெட்ரூம் போகிறான். நீங்கள் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அடித்து உடச்சிட்டு போயிருப்பீங்களே, அது ஸ்டில் அந்த பிளேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ ஜிம்மின் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்க்குறான். லைட்டாக அங்கங்கே கிராக் ஆகி உடஞ்சிருக்கு. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை டேபிள் மேலே வச்சுட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க உங்களை ஸ்டேர் பண்ணி பார்க்குறான். அதில் நீங்கள் ஜிம்மினுக்கு ஒய்ஃப் ஆகிற இந்த மூமெண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணி சிரிக்கிறத நோட் பண்ணுறான். அதை பார்த்ததும் ஜிம்மோட ஐஸில் கொஞ்சமாக லைட்டாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் அவன் லிப்ஸ் ஓரத்தில் ஒரு ஸ்லைட் ஸ்மைல். இப்படி ஜிம்மின் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத தவங் டோர்வெல்லேருந்து நோட் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஜிம்மின் உங்களுக்காக ஃபீல் பண்ணுறான்னு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் ஜிம்மின் அழகாக மூவ் ஆன் ஆகி உங்கள் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவான்னு அவனுக்கு நம்பிக்கை வருது. தென் அன்னைக்கு நைட்டு தயாங் ஜிம்மனோட வீட்லேயே ஸ்டே பண்ணிடுறான். த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மன் எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். தவாங் உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். இந்த சைட் நீங்கள் என்ன தான் மன உளைச்சல் இருந்தாலும் வேலை பார்த்து தான் ஆகணும். ஃபீலிங்ஸ் அது வேறு டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்கல் ஒர்க் அது வேறு டிபார்ட்மெண்ட் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஈவினிங்காக கிட்ஸ்க்கு வந்து ட்ராயிங் கிளாஸ் எடுக்கணும். ஸோ அதெல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறீங்க. நீங்கள் ஜிம்மின் வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் திங்ஸ் தான் கேரி பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ பாதி திங்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ ட்ராயிங் நோட்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்குது. பட் இன்றைக்கி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம், வேறு வழி இல்லாமல் போய் எடுத்துகிட்டு தான் வரணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகுறீங்க. அண்ட் டைம் பார்க்குறீங்க, இப்போ ஜிம்மின் ஆஃபீஸ் போகிற டைம். ஸோ இப்போ போனால் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் போகிறீங்க. அண்ட் ஆல்ரெடி ஜிம்மின் உங்ககிட்ட ஸ்பேர் கீ கொடுத்துருப்பான். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. அப்போ கிச்சனில் சவுண்ட் கேட்குது. நீங்கள் லைட்டாக ஜெர்க் ஆகிட்டீங்க, ஜிம்மின் ஆஃபீஸ் போகாமல் கிச்சனில் இருக்கானோ அப்படின்ட்டு. பார்த்தா கிச்சன்லேருந்து தவன் காஃபி போட்டு அப்படியே வெளில வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு லைட்டாக ஷாக் ஆகுறீங்க. அவன் கேஷுவலாக உங்களை பார்த்துட்டு, ஹே ஹாய் வயன், குட் மார்னிங். குட் மார்னிங் தயம். ஜிம்மன்? ஓ, அவன் ஆஃபீஸ் போயிட்டான், நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன சர்ப்ரைஸாக உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கணும் வந்தீங்களா? தயம், உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாதா? தெரியும் வயன், பட் மனசு மாறி உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க வந்துட்டீங்களோன்னு நினச்சேன். எவ்வளோ சீக்கிரம் மனசு மாற அளவுக்கா உங்கள் ஃப்ரெண்டு பண்ணியிருக்காரு? புரியுது வயன், அவன் பண்ணது தப்புன்னு யாராலையும் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான். ஆனால் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் நல்லா புரிஞ்சு பேசி ஒரு முடிவுக்கு வந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் தான் தயம், பட் அவர் ரெடியாக இருக்கணும்ல. சரி அவனை விடுங்க, நீங்கள் அவன் கூட வாழ ரெடியாக இருக்கீங்களா? எனக்கு தெரில தயம், அவர் அவர் லைஃப்பில் என்ன வச்சுருக்காருன்னு எனக்கு சீரியஸாக புரியல. அவர் எல்லாத்தையும் மறந்து என்னை ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணி என் கூட சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணுவார்னா அவர் என்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். அது வரைக்கும் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிறேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பெட்ரூம் போய் அந்த நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த டேபிள் மேலே இருக்க அந்த வெட்டிங் ஃபோட்டோ மேலே உங்கள் ஐஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. அது டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதை நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அதை அப்படியே கையில் எடுத்து டச் பண்ணி பார்த்துட்டு, ஜிம்மன் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டே அதை ஹாலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தவங்கிட்ட கேட்குறீங்க, தயம் நேற்று நீங்கள் வீட்டில் தானே இருந்தீங்க, ஜிம்மன் அதை ஃபிக்ஸ் பண்ணார்? ஆமாம் வயன், நேற்று ஃபுல்லாக இதான் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல, அதில் இருக்கவங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் மனசில் உங்களை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். நீங்கள் அப்படியே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக தவங்க பார்க்குறீங்க. அப்போ தவம், ஆமாம் வயன், நான் என் ஃப்ரெண்டுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலாக அவன் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுறான், பட் அவனால் முழுசாக சேஞ்ச் ஆக முடியல. நம்மளால் மாறுன்னு சொல்ல தான் முடியும், கூட உட்காந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனை மாற்றவா முடியும்? நானும் பல வருஷம் போராடிட்டேன், அவன் மாறுற மாதிரி தெரில. சரி கல்யாணம் பண்ணிட்டான் மாறுவான்னு பார்த்தா இன்னும் மெமரிஸில் ஸ்டக்காக இருக்கான். பட் ரொம்பலாம் இல்லை ஓயன், உங்கள் கூட வாழ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் மாறிட்டான்.
பிகாஸ் அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கான், உங்களை நினச்சி ஃபீல்லாம் பண்ணுறான். அந்த பாஸ்டில் ஸ்டக்காக இருக்கனால அவனால் உங்களை முழுசாக அக்செப்ட் பண்ணிக்க மனசு வரமாட்டேங்குது. அண்ட் ஒன்று மட்டும் சொல்கிறவன், இது இப்படியே இருக்காது, கண்டிப்பாக மாறும். பட் ஒருத்தர் மட்டும் இதை மாற்றணும்னு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக முடியாது. 2 பேரும் சேர்ந்து எஃபோர்ட்ஸ் போடணும். அதை கேட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது, இன்னொரு பக்கம் எமோஷனல் ஆகுது. அப்படியே இந்த மிக்சட் எமோஷனோட தயவுங்க பார்த்து, ஓகே தயம், நீங்கள் சொல்கிறதே நான் கேட்குறேன், 2 பேரும் சேர்ந்து எஃபோர்ட் போடணுன்னே வச்சுக்கோங்க. அப்போயும் அவர் மூவ் ஆன் ஆகாமல் ஸ்டில் மாயா கிட்டே ஸ்டக் ஆகியிருந்தா அப்போ ஏன் லைஃப்? அவர் அவளை மறக்காமல் இருந்திருந்தா அப்புறம் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணணும்? நீங்கள் சொல்கிறீங்களே நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு அவன் மூவ் ஆன் ஆகலைன்னு. அப்படி இருக்கப்போ இந்த கல்யாணம் ரீஸ்டார்ட் ரெஃப்ரெஷ் அது இதுன்னு அவர் ஏன் யோசிக்கணும்? யோசிச்சாரு, அதை ஒழுங்காக பண்ணணும்ல. தேவையில்லாமல் என்னையும் கல்யாணம் பண்ணிட்டு அவரும் மூவ் ஆன் ஆகாமல் 2 பேருக்கும் சஃபர் தான். நான் அவர் கூட வாழ ரெடியாக இருக்கேன். அவர் மாயாவை மறந்துட்டு என் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணான். பிகாஸ் எனக்கு அவரை பிடிச்சிருச்சு, அவர் கூட வாழணும்னு ஆசை வந்துருச்சு. ஈவன் நான் அவரை லவ் பண்ணிட்டேன். என்னால் அவரை விடவும் முடியல, அவரை ஏற்றுக்கவும் முடியல. மேபி அவர் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆனால் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் அவர் இன்னும் மூவ் ஆன் ஆகாமல் இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு அவருக்கும் மாயாக்கும்? ஏன் அவர் இன்னும் மூவ் ஆன் ஆகாமல் இருக்காரு? அப்படி அப்படி என்ன நடந்துச்சுனாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அப்படின்னு அழுறீங்க. நீங்கள் அழுறதை பார்த்து தாங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அவன் தண்ணிலாம் கொடுத்து உங்களை காம் பண்ணி உங்களை சிட் பண்ண வச்சு பேச ஸ்டார்ட் பண்ணுறான். உங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் சொன்னால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஜிம்மின்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் அவனை புரிஞ்சிக்க ஒரு வேல்யூ ரீசனாக இருக்கும். பட் நீங்கள் இவ்வளோ கேட்குறன்றதுனால நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும்ல, ஜிம்மின்னு சொல்லியிருப்பான். அவனும் மாயாவும் அவளை லவ் பண்ணி பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. வந்துட்டு மாயாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன்னு வீட்டில் யாருக்கும் சொல்லிக்காம மாயாவை வெளில கூட்டிகிட்டு போனான் ஜிம்மன். ஹைவேல போயிட்டுருக்கப்போ சடன்லி ஒரு லாரி குறுக்க வந்து கார் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. 2 பேருக்கும் பயங்கர அடி. பட் மாயாவோட கம்பேர் பண்ணும்போது ஜிம்மனுக்கு கொஞ்சம் கம்மி தான். அவங்க 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ மாயாவோட பேரண்ட்ஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. உங்கள் பையன் என் பொண்ணை ஒழுங்காகவே பார்த்துக்கல, அவளுக்கு தலையில் அடிபட்டு அவள் கோமா ஸ்டேஜ் போகிற நிலமையில இருக்கா, இந்த நிலமையில நான் உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது எதுவுமே ஜிம்மனுக்கு தெரியாது. ஒரு 2 வாரம் கழித்து கண்ணை முழிச்சான். அவன் ஃபஸ்ட்டு கேட்ட பேர் மாயா. ஆனால் மாயா அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை, அந்த ஊர்லேயே இல்லை. அதுக்கப்புறம் ஜிம்மன் நிறைய தேடினான். அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, அவள் உயிரோட தான் இருக்காளா, எதுவுமே தெரியாமல் கில்ட்டிலே சுற்றிட்டு இருந்தான். என்னால் தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் ஜிம்மனாகவே இல்லை. பாசிட்டிவும் மறக்க முடியாமல் ப்ரெசண்ட்டையும் ஒழுங்காக வாழாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருந்தான். சரி, ஜிம்மன் சஃபர் ஆகுறான்னு நான் மாயாவை பற்றி தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. மாயா பாரிஸில் ட்ரீட்மெண்ட் முடித்து லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கான்னு. ஆக்சுவலாக அவன் மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆகிடுச்சு. இப்போ போய் ஜிம்மன் போய் அவன் முன்னாடி நின்று நான் ஜிம்மன்னு சொன்னால் கூட அவளுக்கு தெரியாது. அந்த லெவலுக்கு அவள் எல்லாத்தையும் மறந்துட்டான். அவள் கிடச்சதும் ஜிம்மன் கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அந்த டைமில் ஜிம்மனும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ண போகிறான். எதுக்கு பழசெல்லாம் சொல்லி அவனை சஃபர் ஆக்கணும்னு நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் தாங்க அப்படியே சொல்லி முடிக்கிறான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்கள் மைண்ட் அப்படியே ஜிம்மன் மேலே ஸ்டக் ஆகிடுது. அவன் எவ்வளோ லவ் பண்ணான் மாயாவை, அவளுக்காக என்னெல்லாம் பண்ணான், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளோ ஆசையோடு இருந்தான். அது எல்லாம் இப்படின்ற ஒரு செகண்டில் உடஞ்சி தூள் தூளாக போனதும் அவன் மைண்ட் செட் அப்போ எப்படி இருந்திருக்கும். அதுலேருந்து வெளில வரவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எத்தனை வருஷம் கில்ட்டோடவே சர்வை பண்ணியிருக்கான். இதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ண உங்கள் ஐஸ்லேருந்து நான் ஸ்டாப்பாக டியர்ஸ் வெல் ஆகிட்டே இருக்குது. அப்போ தயம்
இங்கே பாருங்க ஓயன், அவன் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவான். அவனுக்கு உங்களை பிடிக்காமலாம் இல்லை, உங்களை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனால் அவனுக்கு அந்த பாஸ்ட்டை மறக்க தெரில. ஆனால் அந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்காது ஓயன். ஒரு நாள் கண்டிப்பாக ஜெமின் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் கூட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐம் ஸோ சாரி ஓயன். நான் மாயா பற்றி ஏர்லியாக ஜெமின் கிட்டே சொல்லியிருந்தேன்னா அவன் கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகிட்டு உங்கள் கூட ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்ல. அப்போ நீங்கள் ஸ்லோவாக உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு தவங்க பக்கம் டேர்ன் பண்ணி, இட்ஸ் ஓகே தாயோ, ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டாக ஜெமினுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சாரி கேட்குறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனால் எனக்கு இப்போ புரியுது என் ஜெமின் இப்படி இருக்காருன்னு. அவர் லவ்க்காக என்ன வேணால் பண்ணுவார்ல, ஐ மீன் அவர் மாயாக்காக. அப்போ ஒரு மூவன் ஆகி என்னை லவ் பண்ணா எனக்காகவும் நிறைய பண்ணுவார்ல, எனக்கு அது போதும். பட் கொஞ்சம் டைம் வேணும் ஜெமினோட இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவர் அதிலேருந்து ஹீல் பண்ண. பட் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி அவரை சஃபர் ஆக நான் விட மாட்டேன். பிகாஸ் இந்த ஹர்ட்டுக்கு அவர் டிசர்வே கிடையாது தாயோ. அவர் ரொம்ப நல்லவர். அவர் நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும். மேபி அது என்னால் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். நான் அவரை லவ் பண்ணுறேன். மனசார அவரை என் புருஷனை அக்செப்ட் பண்ணி அவர் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் சொன்னீங்களே, ஒரு சைடில் இந்த மட்டும் எஃபோர்ட் போட்டால் சேஞ்சஸ் வராதுன்னு, 2 சைட்லேருந்து எஃபோர்ட் போடணும்னு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லுங்கள், அவர் என் கூட எல்லாத்தையும் மறந்து மூவ் ஆன் ஆகி கம்ப்ளீட்டாக ஒரு லைஃப்பை என் கூட லீட் பண்ணுறேன்னு சொன்னார்னா நானும் அவரை ஏற்றுக்க தயாராக இருக்கேன்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தாயோ, இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னதுக்கு. நீங்கள் அதை சொல்லாமல் விட்டுருந்தீங்கன்னா ஏன் ஜெமின் எப்படி இருக்காருன்னு எனக்கு புரியாமல் நான் அவரை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஏரி ஐஸோட தவங்க பார்த்து அப்படியே லைட் ஸ்மைல் பண்ணுறீங்க. தவங்க அதை பார்த்து ஸ்மைல் பேக் பண்ணுறான். அவனுக்கு நீங்கள் எவ்வளோ ஜெமினை லவ் பண்ணுறீங்கன்றது நல்லாவே புரியுது. ஸோ அவனுக்கு ஒரு ஹோப் வருது, கண்டிப்பாக ஜெமின் மாறுவான்னு. ஸோ அப்படியே நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தவங்கிட்ட நான் இங்கே வந்ததாகவும் ஜெமின் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதாகவும் நீங்கள் சொல்ல வேண்டாம், டைம் வரப்போ நானே சொல்லிக்கிறேன், அவர் என்கிட்ட வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு கிளம்புறீங்க. தென் ஜெமின் அப்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரோசி வீட்டுக்கு போகிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு மைண்ட் சரியில்லை, அவகிட்ட பேசினா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு. அவள் வீட்டுக்கு போனதும் அவங்க சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவள் எல்லாத்தையும் ஷாக்கிங்காக கேட்டுட்ருக்கா. அண்ட் அவள் ஜெமின் மேலே செம்ம காண்டில் இருந்திருப்பா, என் ஃப்ரெண்டை சீட் பண்ணுறடா அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு, ஓ பையன் இவ்வளோ சஃபராக இருக்கானா, இது தெரியாமல் நான் வேறு அவனை மனசுக்குள்ளே தப்பாக திட்டிகிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, அவன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மெமரிஸ்லேருந்து வெளில வர கஷ்டப்பட்டும் உன் கூட லைஃப்பை லீட் பண்ணோன்னு ட்ரை பண்ணியிருக்கானே, அதுக்கு பாராட்டணும்டி ஓயன். ஆமாம் ரோசி, நீ யோசிச்சு பாரு. ஜஸ்ட் அவரோட ஆனஸ்டி பிடிச்சி போய் நான் அவரை கல்யாணம் பண்ணி அவரை பற்றி எதுவுமே முழுசாக தெரிஞ்சுக்காம அவர் கூட லைஃப்பை லீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அது எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கும்போது எனக்கு எப்படி வலிச்சது. ஆனால் அவரோட லைஃப்பில் பாரு, அவரும் மாயாவும் அவ்வளோ லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் லைஃப்பை லீட் பண்ணணுன்னு அவ்வளோ ட்ரீம்ஸோட ஆசைப்பட்டு இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலைல்ல. அப்போது அவருக்கு எப்படி வலிச்சிருக்கும். இப்போ புரியுதுடி ஏன் அவர் ஒவ்வொரு மெமரிஸும் இன்னும் கீப் பண்ணி வச்சுருக்காருன்னு. இவ்வளோ லவ் பண்ணிட்டு ஈஸியாக மறக்கிறது கஷ்டம் இல்லை ரோசி. ஆனால் எனக்கு மாயாவை நினச்சி பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரோட லைஃப்பில் இருந்து போயுமே அவர் ஸ்டில் அவளை மனசில் நினச்சி லவ் பண்ணிகிட்ருக்காரு தெரியுமா. அந்த பிளேஸ் எனக்கு கிடைக்கலன்னு. அப்போ ரோசி லைட்டாக ஸ்மைல் பண்ணி, ஹே வயன், மாயா ஜெமினோட லைஃப்பில் ஒரு முடிஞ்சு போன ஒரு சாப்டர். இப்போ நீ தாண்டி ப்ரெசண்ட்டில் இருக்க. ஸோ இனிமேல் ஃப்யூச்சர் நீ தான். கண்டிப்பாக உனக்கு ஜெமினோட லவ் கிடைக்கும். புரியுதா? எனக்கு புரியுது ரோசி. நான் அவர் கூட ப்ரெசண்ட்டில் இருந்தாலும் அவருடைய மனசு இன்னும் பாஸ்டில் தானே இருக்குது. என்னால் அவரோட மெமரிஸை
ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மாயாவையும் என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ ரோசி உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிச்சி, ஹே ஒயன், யாராலையும் யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுடி. ஆனால் நியூவாக மெமரிஸ் க்ரியேட் பண்ணி லைஃப்பில் ஒரு புது சாப்டர் லீட் பண்ண முடியும். இங்கே பார், அவன் பாஸ்ட்லேயே இருக்கான்ட்டு அவன் பாஸ்ட்லேயே இருக்க போகிறது கிடையாது. அவனுக்கு ப்ரெசன்ட் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது. அது ஒரு நாள் அவன் ரியலைஸ் பண்ணுவான். புரியுதா? ஓகேடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறா. தென் இப்படியே 3 days லெஃப்ட் ஆகுது. இந்த 3 நாளில் நீங்கள் 2 பேரும் பேசிக்கல, மெசேஜ் பண்ணிக்கல, கால் பண்ணிக்கல. ஜஸ்ட் 2 பேரும் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க. தென் 3 நாள் கழித்து ஜிம்மன் உங்களை கூப்பிடுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரா. செம்ம நர்வஸாக இருக்குது. ஸோ காலிங் பெல் அடிக்கிறான். உங்கள் அம்மா வந்தால் கதவை திறக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக ஸ்மைல் பண்ணி பாப்பா ஜிமினா அப்படின்ட்டு உரிமையாக கூப்பிடுறாங்க. ஸோ ஜிம்மனுக்கும் அந்த சுச்சுவேஷன் புரியுது. எல்லோரும் நம்மக்கிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. ஸோ ஒயின் எதுவுமே இன்னும் சொல்லவே இல்லை போல் வீட்டில் அப்படின்னு. ஸோ உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வருது. புருஷன் பொண்டாட்டினா என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் டீல் பண்ணிக்கணும். தேர்ட் பர்சன் ஈவன் தான் நம்ம பேரண்ட்ஸே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ அதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்றது ஜிம்மனுக்கு நல்லாவே புரியுது. தென் உங்கள் அம்மா கூட, உங்கள் அப்பா கூட, உங்கள் தங்கச்சி கூடலாம் பேசிவிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்து ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. பிகாஸ் எப்போவுமே நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருந்தால் நீங்கள் தான் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. இப்போ நம்ம சாரி கேட்டால் அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளோ, நம்ம இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டா கோவத்தில் வரமாட்டாளோ, எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு நிறைய தாட்ஸோட அப்படியே ஸ்லோவாக பேச ஸ்டார்ட் பண்ணுறான். வயன், எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பீங்கன்னு. உங்கள் கோவம் நியாயமானது தான். அதுக்கு நான் சாரி கேட்டால் அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இனிமேல் அந்த தப்பு நடக்காதுங்க. நான் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி தானே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அதை நான் பிரேக் பண்ணிட்டேன். பட் இதுக்கப்புறம் அதை நான் பண்ண மாட்டேன். ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு பெருசாக தெரியலங்க. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்னை ஹீல் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆனால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நான் உங்களை தேட ஆரம்பிச்சிட்டேங்க. ஐ திங்க் ஐம் மிஸ்ஸிங் யூ. அப்போ நீங்கள் ஐஸ்ஃபுல்லாக டியர்ஸோட ஜிம்மன் அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்த்து, நானும் உங்களை மிஸ் பண்ணேன் ஜிம்மன். ஆனால் உங்கள் ஹார்ட்டில் மாயாவுக்கு தானே இடம் இருக்குது, எனக்கு இல்லையே. இப்போ வந்து என்கிட்ட பேசுகிறீங்க. நானும் மனசு மாறி வீட்டுக்கு வந்தா ஏதாவது மாறுமா? என்னால் மாறும்னு ஹோப் கொடுக்க முடியாது ஓயன். அதை கொடுத்துட்டு பிரேக் பண்ணால் அது இன்னும் உங்களை ஹர்ட் பண்ணும். ஆல்ரெடி நிறையவே ஹர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹோப் கொடுத்து பிரேக் பண்ண விரும்பலை. அதனால் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேங்க. அவன் பேசுகிறத கேட்டு உங்களால் நோ சொல்ல முடியல. பிகாஸ் அவன் கில்ட்டி ஐஸோட ரொம்ப பாவமாக பார்த்து பேசுகிறான். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உங்களே டெசிஷன் மேக் பண்ண சொல்கிறான். ப்ராமிஸ் கொடுக்கல, ஆனஸ்ட்டாக பேசுகிறான். எப்பவும் போல் ஜென்யூனாக இருக்கான். உங்களால் நோ அப்படின்னு சொல்லவே முடியல. ஸோ அதனால் நீங்களும் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூட கிளம்பி அப்பார்ட்மெண்ட் போயிடுறீங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்ததும் ஜிம்மன் உங்களை அப்படியே நிற்க வச்சுட்டு உள்ளே போய் அந்த வேஸ்ட் ரூமோட சாவி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் வைக்கிறான். நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவனை பார்க்குறீங்க. இந்த ரூம் இது வரைக்கும் என் பாஸ்ட், பட் இனிமே அது நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்னோடய ஒய்ஃப். இந்த வீட்டில் இருக்க எல்லா திங்ஸ்க்கும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூம் என்ன பண்ணலான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜிம்மன், அது உங்கள் மெமரிஸ், அதை போய் நான் என்ன பண்ணுறது? ஆமாம், என் மெமரிஸ் தான். மறக்கலை, மறக்கவும் முடியாது. ஆனால் பாஸ்ட்டை டெய்லி பார்த்துட்டே இருந்தா ப்ரெசண்ட்டை லிவ் பண்ண முடியாதுல்ல ஓயன். அதை இங்கே வச்சுட்டு இருந்தா அது உங்களே கஷ்டப்படுத்தும். அதான் அது இனிமேல் வேண்டாம். அதனால் அந்த சாவியை நான் உங்ககிட்டே கொடுக்குறேன். என்ன பண்ணணுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சாவியை அப்படியே ஸ்டார் பண்ணுறீங்க. ஜிம்மன் ஒரு வேர்ட் சொன்னால, நீங்கள் என் ஒய்ஃப்னு, அது அகைன் உங்கள் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஸோ உங்கள் ஐஸில் அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் நாட் அ ஹர்ட் டியர்ஸ், இட்ஸ் ஹாப்பினஸ். லைக் அவன் சொன்ன வேர்டில் ஒரு ஹோப் க்ரியேட் ஆகுது. நீங்கள் அப்படியே ரிலீஃபாக ப்ரீத் பண்ணி டியரி ஐஸோட ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. தென் ஜிமினும் ஸ்மைல் பேக் பண்ணிவிட்டு அந்த ரூம் விட்டு போகிறா. தென் தாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்குன்னு சொல்கிறா. அவனும் சூப்பர்டா மச்சான், கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் பார்த்தாது, அவளை வெளில கூட்டிகிட்டு போ, அவளை பற்றி தெரிஞ்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஜிமின் எங்கடா மச்சான் கூட்டிகிட்டு போகிறதுன்னு கேட்பான். அப்போ தாவும் கடுப்பா எல்லாமே என்கிட்டே கேளு, டேய் நீ தாண்டா அவளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவளுக்கு எங்கே போனால் பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. லாஸ்ட் டைம் யூகே கூட்டிகிட்டு போய் அவளை ஹோட்டல் ரூமில் விட்டுட்டு போன மாதிரி இந்த டைம் பண்ணாத, ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணு, அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லுவான். ஸோ ஜிமினும் ஓகே மச்சான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். தென் 1 வீக் உங்களுக்கும் ஜிமினுக்கும் சூப்பராக போகுது. ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ட்ரை பண்ணுறா, உங்ககிட்ட நிறைய பேச ஆரம்பிக்கிறா, கிச்சனில் ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுறா. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் பேசிட்டு தான் தூங்குவீங்க. ஸோ நிறைய விஷயம் ஷேர் பண்ணி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி வேல இருக்கீங்க. ஸோ 1 வீக் லேட்டர் இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், ஒயன் நம்ம நெக்ஸ்ட் வீக் ட்ரிப் போகிறோம், நீங்களும் எக்ஸைட்மெண்ட்டாக ட்ரிப்பான்னு சொல்ல வரீங்க. அப்போது உங்களுக்கு லாஸ்ட் டைம் யூகே ட்ரிப் ஞாபகம் வருது. ஆஃபீஸ் ட்ரிப் தானேன்ற மாதிரி. ஓ ஓகே ஜிமன், ஆஃபீஸ் ட்ரிப் தானே, நீங்கள் மட்டும் தானே போகிறீங்க, நான் வரணுமா என்ன? ஒயன் ஆஃபீஸ் ட்ரிப் இல்லை, நம்ம ஜாலியாக ட்ரிப் போகிறோம். ஜாலியாக ட்ரிப்பா? எங்க சீரியஸாக சொல்கிறீங்களா? ஆமாங்க, ஜஸ்ட் நம்ம 2 பேர் மட்டும். மேபி லேட் ஹனிமூன் ட்ரிப். அதை கேட்டது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, நீங்கள் ஸ்பீச்லெஸ்ஸாக. ஹனிமூனா? ஓகே, எங்கே போகிறோம், எந்த ஊருக்கு? நான் அதுவும் டிசைட் பண்ணல வாயன், நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு எங்கே போகணும்னு தோணுதோ அங்கேயே போகலாம். நிஜமாலே அவன் மாறிட்டானா? எனக்கு நீங்கள் டக்குன்னு கேட்டதும் எதுவும் ஞாபகத்துக்கு வரல, நான் யோசிச்சு சொல்லவா? ஓகே ஓயன், ஒரு 2 டேஸ்க்குள்ளே சொல்லுங்கள், அப்போ தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஷியோருங்க அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க. பட் உள்ளுக்குள்ளே எனக்காக அவன் அவனையே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறானோ அப்படின்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தயோங்குக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ தயோங். சொல்லுங்கள் ஓயன், எப்படி போயிட்டுருக்கு உங்கள் ஹஸ்பண்டோட? எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு தயோங், தேங்க்ஸ் டு யூ. நீங்கள் மட்டும் அன்றைக்கி எதுவுமே சொல்லலைனா நான் ஜிமினை புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பேன். இட்ஸ் ஓகே ஓயன், நோ மென்ஷன். என் ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? எனிவேஸ் நீங்கள் ஹாப்பியாக இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆமாம், ட்ரிப்பு போக சொல்லி அவனை சொல்லிகிட்டு இருந்தேன், ஏதாவது கேட்டானா? நேதி தான் கேட்டார். பாரிஸ் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். குட் சாய்ஸ் ஓயன், ஆக்சுவலி லவ்வர்ஸ்லாம் போகிற பிளேஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்க்கும் நல்லாயிருக்கும். யா, பட் நான் பாரிஸ் டேட்டுக்காக அந்த கண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணல. தென் வேறு எதுக்காக ஓயன்? அது நீங்கள் தானே சொன்னீங்க மாயா பாரிஸில் இருக்காங்கன்னு. எனக்கு ஜிமினை அவங்க கூட மீட் பண்ண வைக்கணும்னு தோணுது. வாட் ஒயன், மீட் பண்ண வைக்க போகிறீங்களா? இப்போ தானே சொன்னீங்க எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு ஜிமின் கூடன்னு. என்ன என்ன பேசுகிறீங்க? தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா ஒயன்? தெரிஞ்சுதான் பேசுகிற தயம். அவர் இன்னும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை. அவர் என் கூட பேசி சிரிக்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, இது எல்லாம் என்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு மட்டும்தான். மற்றபடி அவருக்குள்ளே இருக்க அந்த ஹர்ட், கில்ட் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது தயம். அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவர் இவ்வளோ நாளாக மாயாவை சேவ் பண்ண முடியல, அவரால் தான் அவளுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஆச்சுன்னு கில்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காருல்ல. அந்த கில்ட் கம்ப்ளீட்டாக போகணுன்னா அங்கே மாயா சந்தோஷமாக அவன் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கான்றத இவர் கண்ணால் பார்த்தா மேபி இவரும் அவர் கில்ட்லேருந்து வெளில வருவார்ல, என் கூடயும் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவார்ல. அதுக்கு தான் அவன் கேட்குறேன், அவரை நிம்மதியாக இருக்கணும், எந்த வித கில்ட்டும் இல்லாமல் சந்தோஷமாக என் கூட ஃப்யூச்சரை பில்ட் பண்ணணும். ஃபஸ்ட் அவர்கிட்ட இருக்க அந்த ஊன்ஸை ஹீல் பண்ணணும். அதுக்காக தான் கேட்குறேன், ப்ளீஸ் பண்ணுங்க.
அப்படின்னு ரொம்ப நேரம் கெஞ்சுறீங்க. ஃபஸ்ட்டு தயங் நோ நோ சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா இப்போ நல்லா போயிட்டுருக்கு, இப்போ பாஸ்ட்டை போய் கிளறி விட்டா அவன் இன்னும் சஃபர் ஆகிடுவான்னு. அட் த சேம் டைம் இது எவ்வளோ நாளைக்கு தான் அவன் பாஸ்ட்லேயே சுற்றிட்டு இருப்பான், ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அவனுக்குமே ஒரு கட்டத்தில் தோணுச்சு இல்லையா, மாயா பற்றி ஜிமின் கிட்ட சொல்லணும்னு. அவன் சொல்லாமல் விட்டதுனால தான் வயனுக்கும் ஜிமினுக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நீங்களும் நிம்மதியாக அப்படியே ஃபோனை கட் பண்ணுறீங்க. பட் இந்த ட்ரிப்பு நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்க இல்லையா, ஸோ எப்படி தயவுக்கு இந்த ட்ரிப்புக்குள்ளே கூட்டிகிட்டு வருதுன்னு ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க. தென் ஒரு ஐடியா வந்துடுது. ஸோ அப்படியே ஜிமின் கிட்ட போய் எங்க நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரிப் போகிறோம். எனக்கு நம்ம 2 பேரும் போகிறது ஒரு மாதிரி அக்கடாக இருக்குது. நான் வேணால் துணைக்கு ரோஸியை கூப்பிடவா? ஓகேங்க, கூப்பிட்டுக்கோங்க. நான் என் ஃப்ரெண்டை கூப்பிடுறேன் இல்லைங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான் கூப்பிடுறீங்களா? நானும் அதான் யோசித்தேன். ஓகே ஓயன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வாங்க, நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன். ஓகேங்க அப்படின்னு நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. தென் 1 வீக் லேட்டர் நீங்கள், ரோசி, தயாங், ஜிமின் நீங்கள் 4 பேரும் பாரிஸ்க்கு போகிறீங்க. அங்கே போய் ஹோட்டலில் ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த சிட்டியை சுற்றி பார்க்குறீங்க. மார்னிங் கெஃபே போவீங்க, ஈவினிங் ஸ்ட்ரீட் வாக்கிங், ஸ்ட்ரீட் ஷாப்பிங், ஈஃபில் டவர் கீழே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. 4 பேரும் அப்படியே ஃபன்னாக வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. லிட்டரலி இது ஹனிமூன் ட்ரிப்போ இல்லை கப்புள் டேட்டோ அந்த மாதிரி இல்லை, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு போனால் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ செம்ம வைபாக இருக்குது. ரோஸியும் தயாங்கும் உங்கள் 2 பேருக்கும் அன்பெய்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் செல்ஃபி எடுக்கும் போதெல்லாம் ஜிமின் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவான். பட் போக போக அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக 4 பேர் வந்து அப்படியே இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் 2 days லேட்டர், இன்றைக்கி 3rd in பாரிஸ். தயாங் மாயாவோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டான். அவள் பாரிஸ்லேருந்து சிட்டி அவுட்டரில் ஒரு ஓனாக கெஃபே ரன் பண்ணிட்டுருக்கா. ஸோ நம்ம அங்கே போனால் தான் அவளை மீட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அவள் வீட்டு அட்ரஸ்லாம் எனக்கு தெரியல, கெஃபே அட்ரஸ் தான் கிடச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொல்லுவான். ஸோ ஓகே, நம்ம அப்படியே சும்மா போய் காஃபி குடிக்கிற மாதிரி அப்படியே மாயாவை பார்த்து ஜிமினையும் மீட் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் 4 பேரும் கிளம்புறீங்க. உங்கள் 3 பேருக்கு எங்கே போகிறோம், யாரை பார்க்க போகிறோன்னு தெரியும். பட் ஜிமினுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நார்மலி வெளில போகிறோம், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அந்த மாதிரி இன்றைக்கும் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருப்பான். தென் நீங்கள் 4 பேரும் அந்த கெஃபேக்கு ரீச் ஆகிட்டீங்க. ஸோ உள்ளே போனதும் அந்த இடமே ரொம்ப அஸ்தட்டிக் வைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஜிமின் அந்த வைப்பை அப்படியே நோட் பண்ணி பார்த்துட்ருக்கா. ரோசி மெனு கார்ட் செக் பண்ணிகிட்ருக்கா. தயாங்கும் நீங்களும் மாயாவை தேடிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் பில் கவுண்டரில் ஒரு பொண்ணு ஒயிட் கலர் ஆப்ரான் வியர் பண்ணிவிட்டு ஒரு பேபியை கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தை கூட விளையாடிட்டு பில்லிங் போட்டுட்ருக்கா. எஸ், அது மாயா தான். ஸோ நீங்கள் அவளை பார்த்துட்டு அப்படியே தயாங் பக்கம் டர்ன் பண்ணி, தயாங் அது மாயா தானே? ஆமாம். பேபி அவளோட பொண்ணு மேரேஜ் ஆகிடுச்சா? நான் தான் சொன்னேனே, அவள் ஹாப்பியாக அவள் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கான்னு. இதுதான் சொன்னேன். அழகான ஒரு ஹஸ்பண்ட், க்யூட்டான ஒரு பேபி, சந்தோஷமான ஒரு குடும்பம். நைஸில் யா, அழகாக இருக்கு. அவர் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கார் பாரு. யார் அந்த காஃபி மக் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு, அவரா? அவர் தான். நீங்கள் தாங்க சொல்கிறத கேட்டு அந்த மேனை டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அவன் மாயா கிட்ட ரொம்ப ஜென்டில்மேனாக நடந்துக்கிறா. அவள் ஒர்க் பண்ணும்போது குழந்தைய அவன் டேக் கேர் பண்ணிக்கிறது, எதனா அவள் வெயிட்டை லிஃப்ட் பண்ணால் உடனே அவன் கேரி பண்ணுறது, இந்த மாதிரி அழகாக அவளை பார்த்துக்கிறா. அவங்க 3 பேரும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஹாப்பினஸில் டியர்ஸே வந்துடுது. ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியுது ஏன் தயாங் மாயா பற்றின உண்மையை ஜிமின் கிட்ட சொல்லலைன்னு. இப்படிப்பட்ட ஒரு ஜென்டில்மேனான ஒரு ஹஸ்பண்ட், க்யூட்டான ஒரு குழந்தை, நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவள் வாழ்ந்துட்டுருக்கப்போ பாஸ்ட்டை பேசி அவள் மெமரிஸை ப்ரிங் பேக் பண்ணி அதை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வருது சத்தியமாக அன்ஃபேராக இருக்கும். அதனால தான் தவங்க இதை பண்ணலன்னு உங்களுக்கு நல்லா புரியுது. ஸோ அந்த ஃபேமிலி அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தென் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாயா கிட்டே போய் ஆர்டர் சொல்கிறீங்க, ஃபார் கேப்பச்சினோ ப்ளீஸ். அவளோ ஷியோர் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு பில் ரெடி பண்ணி கையில் தரா. நீங்கள் அந்த பில் பார்த்துட்டு ஜிமின் நீங்கள் வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினும் பே பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்குறான். பார்த்ததும் அவன் பயங்கரமாக ஷாக். மாயா
அப்படின்னு அவன் கையெல்லாம் அப்படியே நடுங்குது. அவன் பாடி ஃபுல்லாக ஃப்ரீஸ், ஐஸ் ஃபுல்லாக ஷாக். அவன் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அவன் ஒரு மாதிரி பயங்கரமாக நர்வஸ் ஆகிட்டு, மாயா, நீ நீ எப்படி இங்கே? அதை கேட்டுட்டு மாயா ஷாக்கிங்கா, எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் தமிழா? எஸ். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? மயானா, ஜிம்மன், என்ன என்ன தெரியல? சாரி சார், ஐ டோன்ட் ரிமெம்பர் யூ. நீங்கள் வேற யாரோ நினச்சி என்கிட்ட பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் மாயா தான், பட் உங்களை எனக்கு தெரியல. அந்த வார்த்தையை கேட்டதும் ஜிம்மியோட ஹார்ட் கம்ப்ளீட்லி ப்ரோக். லிட்ரலி அவனுக்கு நெக்ஸ்ட் வார்த்தை பேச வரல, தொண்டையெல்லாம் அடைக்குது. இப்போ நம்ம மாயாவை பார்த்துட்டோன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை நம்மளை யாருன்னே அவளுக்கு தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறதா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனில் அவன் உடஞ்சி போயிட்டு அப்படியே சேரில் வந்து உக்காடுறான். அப்போ தயம் அவன் ஷோல்டரில் கை வச்சு, டே ஜிம்மனா, இவ்வளோ வருஷம் அவன் என்ன பண்ணுறா, எங்கே இருக்கா, உயிரோடு இருக்காளான்னு அவ்வளோ கொஷின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தல, உன்னோட எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் அவள் ஹாப்பியாக நிம்மதியாக அவளுக்கு டிசர்வான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கா. மாயா ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டான். அவளுக்கு மெமரிஸ் எரேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் பேர் டேனியல், மாயாவோட ஹஸ்பண்ட். ஒரு குழந்த இருக்கு, அது அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்த. 3 இயர்ஸ் பேக் மாயாவுக்கு மேரேஜ் ஆச்சு. இப்போது குழந்தையோட சந்தோஷமாக இருக்காங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்போ வந்து சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்போ சுச்சுவேஷன் சரியில்லை. ஒரு வேளை நான் சொல்லியிருந்தா நீ திரும்ப மாயா பற்றி யோசிச்சு பாஸ்ட்லேயே ஸ்டக் ஆகி வயன் கூட லைஃப்பை லீட் பண்ணாமல் போயிடுவேன்டா. எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாயாவை மறந்து வயன் கூட என்கேஜ்மெண்ட்டுக்கு சம்மதிச்ச. அதான் எதையும் கெடுத்துடக்கூடாதுன்னு நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லலை. உன்கிட்ட இதெல்லாம் மறைச்சதுக்கு சாரி கேட்கணும் தான். ஆனால் உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சதில்ல, அதுக்காக தானே இந்த தப்பை நான் பண்ணேன், உன்கிட்ட மறைச்சேன். ஸோ எனக்கு இது ரெக்ரெட்டே இல்லை மச்சான். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறமும் நீ கில்ட்டியில் இருந்தனா ஒரு பிரோஜனமும் இல்லை மச்சான். போய் லைஃப்பை பாரு, உனக்குன்னு ஒயன் இருக்கா, அவளை இழந்துடாத, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஜிம்மன் எதுவுமே பேசாமல் அப்படியே காரில் ஏறி உக்காடுறான். அவன் இப்படி உடஞ்சி போகிறான்னு நீங்கள் எல்லாருமே அந்த கெஃபே விட்டு கிளம்புறீங்க. ஸோ 4 பேரும் ஹோட்டல் ரூம் சைலண்ட்டாக போகிறீங்க. தென் டோர் ஓப்பன் பண்ணதும் ஜிம்மன் உள்ளே போய் அப்படியே ஃப்ளோரில் நீல் டவுன் பண்ணி அவன் ஃபேஸை கவர் பண்ணி அப்படியே கத்தி அழுகிறான். அவ்வளோ வருஷமாக அவன் அடக்கி வச்ச மொத்த டியர்ஸையும் அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அழுகிறான். நீங்கள் அப்படியே டோர் வேல நின்று உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் அழுகிறத பார்த்து உங்களுக்கு செம்மையாக ஹர்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அவன் பக்கத்தில் நடந்து போய் அவனுக்கு ஈக்குவலாக சிட் பண்ணி உங்கள் 2 ஹேண்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி, ஜிம்மன் நான் இருக்கேன், இங்கே வாங்க. நீங்கள் அப்படி சொன்னதும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு ஜிம்மன் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகிறான். நீங்கள் அவன் பேக்கை ரப் பண்ணிவிட்டு அவன் ஹேர் அப்படியே சாஃப்டாக கிராப் பண்ணி அவனை அப்படியே தட்டி கொடுக்குறீங்க. அவன் எவ்வளோ நேரம் அழுகணுமோ அவ்வளோ நேரம் அழுதுட்ருக்கான். தென் கொஞ்ச நேரம் கழித்து ஜிம்மன் அப்படியே அவன் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தேம்பிட்டே உங்களை பார்த்து, ஏன் ஓயன், எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் மாயாவை நினச்சி ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல, அது தெரிஞ்சுமே அவளை பார்க்க வச்சுருக்கீங்க, ஏன், எதுக்காக? அதை கேட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் ஜிம்மன். டெய்லி அவங்கள நினச்சி கில்ட்டியாக வாழ்கிறது பார்க்க என்னால் முடியல. அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினச்சேன், அதுக்காக தான். எனக்கு நீங்கள் என் கூட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை ரெக்ரெட் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன், அதுக்கு தான் அப்படி பண்ணேன். இப்போ மாயா சந்தோஷமாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு நிம்மதியாக தந்தாலும் இதுக்கப்புறம்
மாயா உங்கள் லைஃப்பில் இல்லைன்றது உங்களுக்கு வருத்தத்தை அதிகமாக தரும்னு எனக்கு புரியுது சிம்மனா. பாஸ்ட்டில் அதை நினச்சி கில்ட் பண்ணி ப்ரெசண்ட்டை லிவ் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அதே தப்பு திரும்பவும் பண்ணாதீங்க. இப்போ மாயா உங்களை விட்டு போயிட்டான்னு அழுது ரெக்ரெட் பண்ணி இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க என்னையும் தயவு செஞ்சு ஹர்ட் பண்ணாதீங்க. இது இதை அக்செப்ட் பண்ணிக்க உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இனிமேல் உங்கள் லைஃப்பில் மாயா இருக்க மாட்டான்னு. ஆனால் அதான் உண்மை. நீங்கள் என்னைக்கு மாயா உங்கள் லைஃப் இல்லை, நான் தான் உங்கள் லைஃப்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வாங்க. அதுவரை நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்மு, உங்கள் லைஃப்பில் யாரும் இல்லைனாலும் இந்த வாயன் எப்பவுமே இருப்பா. நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், அழாதீங்க. அப்போ சிம்மன், ஐம் சாரி உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன். சிம்மன், பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க. ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், அவ்வளோதான். ஓகே, ஹர்ட் பண்ணது போட்டோம், நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம். டேக் யூர் ஓன் டைம். நீங்கள் எப்போ ஹீல் ஆகுறீங்களோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், புரியுதா? அண்ட் நம்ம நாளைக்கு இந்தியா கிளம்பலாம். இங்கே இருந்தால் உங்களுக்கு மாயா ஞாபகமாக இருக்கும். அதை நினச்சி நீங்கள் ஹர்ட் ஆவீங்க. நீங்கள் ஹர்ட் ஆகுறத பார்த்து நான் ஹர்ட் ஆகுவேன். ஸோ நம்ம நாளைக்கே கிளம்பிடலாம். ஜிமினுக்கும் அது கரெக்டுன்னு படுது. ஸோ அவனும் ஓகே அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுறான். த நெக்ஸ்ட் டே நீங்கள் இந்தியாவுக்கு கிளம்பிடுறீங்க. அட் ஜிமின்ஸ் அப்பார்ட்மெண்ட் நீங்கள் பாரிஸ்லேருந்து வந்ததும் எல்லா திங்ஸும் அன்பேக் பண்ணி வீட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் பெட்ரூம் வரான். அப்போ நீங்கள் அவனை பார்த்து, எங்க நான் ரோஸு வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்கள் ஹீல் ஆகுற வரைக்கும் நான் அவ கூட இருக்கிறேன். ஏன் ஓயன், எனக்கு நீங்கள் இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எங்கேயே இருங்க. இல்லைங்க, அது ஒர்க் ஆகாது. பிகாஸ் நான் உங்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் எனக்காக உங்கள் எமோஷன்ஸை ஹைட் பண்ணுவீங்க. நான் ஹார்ட் ஆக போகிறேன்னு நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. அது வேணாம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நிம்மதியாக யோசிங்க. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ரெடியான அப்புறம் என்னை வந்து கூப்பிடுங்க. அப்போ ஜிம்மன், எவ்வளோ நாளைக்கு? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளோ நாள் டைம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நாளைக்கு. ஓகே ஓயன், உங்களுக்கு இதுதான் கரெக்டாக வரும்னா அப்போ அதே பண்ணலாம். அண்ட் என் மேலே கோவமா? இல்லைங்க, கோவம்லாம் இல்லை. நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு ரோஸு வீட்டுக்கு போயிடுறீங்க. ஏன் ரோஸு வீட்டுக்கு போகிறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக பிரச்சனையை கிளப்பி விட்ருவாங்க. ஏன் மாப்பிள்ளை கூட பிரச்சனையா, அதுவா இதுவா, ஆச்சா போச்சான்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால தான் நீங்கள் சேஃபாக ரோஸு வீட்டுக்கு போகிறீங்க. அவள் தனியாக தான் இருக்கா. ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணுறதுல அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் ஜிம்மனுக்கு டைம் கொடுக்குறது அவன் ஹீல் ஆகி வரணுன்றதுக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் அவனுக்கு முக்கியமாக இல்லையான்னு அவன் ரியலைஸ் பண்ணணுன்றதுக்காக தான். ஆஃப்டர் 3 months, இந்த 3 மாதம் நீங்கள் 2 பேரும் பயங்கரமாக மிஸ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் ஜிமின் கொடுத்த டைம் மாயா கிட்டேருந்து மூவ் ஆன் ஆக வைக்க ஹெல்ப் பண்ணிச்சோ இல்லையோ, உங்களை அதிகமாக நினைக்க ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா அவன் வீட்டில் தனியாக இருக்கவும் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு திங்ஸும் உங்களை தான் ரிமைண்ட் பண்ணுது. ஸோ உங்களோட ப்ரெசன்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். சொல்லப்போனால் இப்போ மாயாவை அவன் நினைக்கிறத விட உங்களை தான் அதிகமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த 3 மாதத்தில் நீங்கள் பேசிக்காமலாம் இல்லை, டெக்ஸ்டெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், இந்த மாதிரி நார்மல் கான்வர்சேஷன், டெய்லி அப்டேட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பீங்க. ஸோ அப்படியே 3 மாதம் முடியுது. அட் ஒன் ஃபைன் டே ஜிம்மன் உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக ரோஸியோட வீட்டுக்கு வரான். நீங்கள் உள்ளே உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக ஜிமின் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு, வயன் வாங்க போகலாம். அப்போ நீங்கள் வாங்க போகலான்னா எங்கே போகலாம்? ப்ராப்பராக கூப்பிடுங்க, வரேன். ப்ராப்பராவா? எப்படியா? நான் உங்களுக்கு யார்?
நான் எதுக்காக அந்த வீட்டுக்கு வரணும், எனக்கு என்ன கொடுப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் சொல்லி ப்ராப்பராக கூப்பிடுங்க, நான் வரேன். ஓ அப்படியா, ம், அப்படின்னு யோசிச்சுட்டே உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் ஐஸை பார்த்து, இப்போ நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது என் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக கிடையாது, உன்னை என் பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டு உன் புருஷனோட வாழ்கிறதுக்காக கூப்பிடுறேன், போகலாமாடி பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறான். நீங்கள் அப்படியே வைக்கப்பட்டுட்டு போகலாம் போகலாம் அப்படின்னு ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறீங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமின் உங்களை அப்பார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு வந்துடுறான். உள்ளே போகும்போது உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி உங்களை வேஸ்ட் ரூம் பக்கம் கூட்டிகிட்டு போய் டோரை ஓப்பன் பண்ண சொல்லி உங்ககிட்ட கீ கொடுக்குறான். நீங்கள் நர்வஸாக அதை வாங்கி டோரை அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ரூம்குள்ளே போனதும் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அன்னைக்கு போகும்போது வாலில் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்துச்சு, அது எதுவுமே கிடையாது, ஒரு திங்ஸ் கூட இல்லை, எல்லாம் அப்படியே க்ளீனாக இருக்குது. அப்போது சைடில் இருக்க ஒரு வாலை பார்க்குறீங்க. ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வாலில் ஹேங் ஆகிருக்கு. அந்த ஃபோட்டோவில் நீங்களும் ஜிம்மினும் என்கேஜ்மெண்ட் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஃபோட்டோ. அதுக்கு கீழே ஒரு குட்டி குவாட்ஸ், அவர் ஸ்டோரி பிகின் ஹியர். அண்ட் அதுக்கு கீழே இருக்க டேபிளில் குட்டி குட்டியாக நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பாரிஸில் எடுத்தது. அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஹாப்பினஸில் பயங்கரமாக அழுக்க வருது. நீங்கள் அப்படியே உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் உங்கள் பின்னாடியிலேருந்து ஹோயன் அப்படின்னு அவன் 2 ஹேண்டையும் ஓப்பன் பண்ணி உங்களை ஹக்குக்கு இன்வைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நேரம் அழுகிறீங்க. ஜிமின் உங்கள் ஹெட்டை ரப் பண்ணி, ஆல்ரெடி உன்னை நிறைய அழ வச்சுட்டேன்டி, இப்போவும் நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்குது, இங்கே பாரேன் அப்படின்னு உங்கள் சீக்ஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி, ஹோயன் தேங்க்யூ ஸோ மச் டி, என் லைஃப்பில் வந்ததுக்கு, என்னை லவ் பண்ணதுக்கு, என் பாஸ்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சு என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு, எனக்காக வெயிட் பண்ணதுக்கு, நான் மூவ் ஆன் ஆகி உன்னை கண்டிப்பாக லவ் பண்ணுவேன் நம்பினதுக்கு, எல்லாத்துக்குமே டி. அண்ட் சாரி, ரொம்ப 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 கஷ்டப்படுத்திட்டேன். பட் இனிமே அதை தப்பு பண்ண மாட்டேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சிரிச்சுட்டே ஹெட் நோட் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் ஃபோர்ஹெட்டோட அவன் ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸை பார்த்துட்டு, மே ஐ கிஸ் மை ஒய்ஃப்? நீங்கள் நோ. நோவா? ஏண்டி? ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக ப்ரப்போஸே பண்ணல, அப்புறம் எப்படி கிஸ் கொடுப்பாங்க? நான் முதல்ல உங்கள் லவ்வுக்கு எஸ் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் கிஸ்ஸுக்கு சேர்த்து எஸ் சொல்கிறேன். ஓகே? ஓ ஓகேங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீ டவுன் பண்ணுறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி க்யூரியஸாக பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் அவன் பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் பாக்ஸ் எடுக்கிறான். நீங்கள் அதை பார்த்து ஷாக்கா, அப்போல்லாம் ப்ரிப்பராக தான் வந்தீங்களா? ஆமாம், என் ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? அவளுக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஆசை, பட் அரேஞ்ச் மேரேஜ்க்கு தேவையில்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு லவ் பண்ணி தொலைச்சிட்டா. அவள் ஆசையை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்ல, அதான். ஹோயன், ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மேரேஜ் பண்ணது என் ஃபேமிலியோட டிசிஷன். ஆனால் இன்னைக்கு உன்னை லவ் பண்ணுறது என்னோட டிசிஷன். நீ என் ப்ரோக்கன் ஹார்ட்டை ஹீல் பண்ணின, என் லைஃப்க்கு மறுபடியும் ஒரு மீனிங் கொடுத்த. எவ்ரி டைம் நான் உன்னை ஹர்ட் பண்ணும்போது, உன்னை ஒரு வேர்ஸ்டான சுச்சுவேஷனில் வைக்கும்போது கூட நீ என்னை மட்டும்தான் யோசிச்ச. உன்னை மாதிரியான ஒரு பொண்ணை ஒய்ஃபாக மட்டும் இல்லடி, பெஸ்ட் ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா, சோல்மேட்டா, எல்லா அம்மாவும் நான் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் இந்த வாட்டி என் ஒய்ஃபாக இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா? வில் யூ மேரி மீ ஒன்ஸ் அகெயின்? எஸ் ஜிமினா, ஐ வில் அப்படின்னு கை நீட்டுறீங்க. ஜிமின் ஸ்லோவாக உங்கள் ஹேண்டை பிடிச்சி அந்த ரிங்கை உங்கள் கையில் போடுறா. நீங்கள் சிரிச்சுட்டே அவனை பார்க்குறீங்க, அவனும் உங்களே பார்க்குறான். அப்போது நீங்கள் ஃபோர்ஹெட் கிஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் ஸ்மைல் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஜிமினை புஷ் பண்ணி, தள்ளுங்க, எல்லாமே நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுது,
நீங்களா நான் சொல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பண்ண மாட்டீங்களா? நீங்கள் சொல்கிறத கேட்டு சிம்மன் ஒரு மார்க்கமாக ஸ்மிர்க் பண்ணி, நீ சொல்லாமலே நான் நோட் பண்ணி ஏதாவது பண்ணணுமாடி? ஆ ஆமாம், உங்களுக்கு தான் நான் சொன்னாதான் தெரியுமே. நீங்களாம் அது நோட் பண்ணி பண்ண மாட்டீங்க. இன்ட்ரோவேட்டட். ஏய் நாடி, இன்ட்ரோவேட்டட் பேச தான் மாட்டோம், செயல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆ அப்படி என்ன செயல்? இப்போ நான் ஏதோ சொல்லாமல் நோட் பண்ணீங்களே, அப்படி என்ன செஞ்சு கிழிக்க போகிறீங்க சொல்லுங்க. ஓ, வாய் ஜாஸ்தி அடிச்சிட்டீங்க உனக்கு. ஆமாம், இப்போ நான் உங்கள் ஒய்ஃப் கிடையாது, நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட். நான் இப்படி தான் பேசுவேன். சரி பேசு. சொல்லுங்க என்னது? அதுவா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்டு எதுவுமே நடக்கலைன்னு நீ ரோசிக்கிட்ட புலம்பிட்டு இருந்தியே. ஏதோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன், ஆனால் அவன் எதுவுமே பண்ணலடின்னு. ஸோ அதை தான் நோட் பண்ணேன். இப்போ வேணா உன் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணவா? சிம்மன், நீங்களா அப்படி பேசுகிறீங்க? ஏய், பேச மட்டும் இல்லடி, நல்லா பண்ணுவேன். பண்ணுவீங்களா? ஐயோ, நான் உங்களை ரொம்ப நல்லவரில்லைன்னு நினச்சேன். இப்படிலாம் பேசுகிறீங்க, ஒரு மாதிரி டர்ட்டா. ஹே, அதெல்லாம் நீ நம்புகிற வரைக்கும், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் வச்சுக்க வேணாம் நான் தானே சொன்னேன். இப்போதான் நான் நம்புகிறல்ல, நான் நல்லா புரிஞ்சுக்கவும் செஞ்சுட்டல, அப்போது நான் அப்படி இருக்கிறது தப்பு இல்லையே. தப்பு இல்லை தான், ஆனால் நீங்கள் தான் குட் பர்சன் ஆச்சு. நீ நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுத்தா அதுக்கு நான் ரெடி பண்ணுறது? ஆனால் சொன்ன நல்லவன். ஸோ ஸோ நம்ம லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் வேணும்ல. ஆமாம், நீங்கள் ரீஸ்டார்ட் பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தா ரீப்ரொடக்ஷன் பற்றி பேசிகிட்ருக்கீங்க. அப்போ உனக்கு புரியுது, நான் என்ன பேசுகிறேன்னு தெளிவாக தெரியுது, தெரிஞ்சும் நடிக்கிறேன் அப்படி தானே? அப்படிலாம் இல்லை. ஷையா உனகா ஓகேடி, புது பொண்டாட்டி ஷையாக இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்போது இன்னைக்கு நம்ம ஹனிமூன் செலிப்ரேட் பண்ண போகிறோமாங்க? ஆமாம். ஏண்டி? இல்லை, ட்ரிப் அந்த மாதிரி போய் ஹனிமூன் வேண்டாமா? ஏய், ஆல்ரெடி 2 டைம் போனோம், 2 டைமும் சொதப்பல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் சொதப்பிட்டேன், செகண்ட் டைம் நீ சொதப்பிட்ட. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி ட்ரிப்பு போயிட்டு ஹனிமூன் செலிப்ரேட் பண்ணுறதுலாம் ஒர்க் ஆகாதுன்னு தோணுது. என்ன, ஒரு பெட் இருந்தால் போதும், அதுக்கு எதுக்கு ட்ராவல் பண்ணி இன்னொரு கண்ட்ரி போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, சை, வேஸ்ட் ஆஃப் டைம். யூ நோ. யா, ஐ நோ. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்ல வரலடி, பண்ண வரேன். பண்ணவா? என்ன பண்ண? மேட்ரு பண்ண. இது எல்லாமே மூவியில் தானே பார்த்துருக்க, உனக்கு திரையில் பார்த்ததெல்லாம் தரையில் நான் காட்டுற டீச்சர்லாம் அப்படின்னு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறா. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இதோட என் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கடைசியில் கொஞ்சம் ரொமான்டிக் வேணால் தான் நினச்சேன், பட் ஜிம்மன் ஆச்சே, ரொமான்ஸ் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் வச்சேன். அண்ட் எப்போவுமே மாரல் ஆஃப் த ஸ்டோரி கண்டிப்பாக நான் சொல்லிட்டு போவேன். இந்த வாட்டி இந்த கதையிலேருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோங்க, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கூட லவ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணாலும் உங்கள் பார்ட்னருக்கு ட்ரூவாக நீங்கள் லவ் கொடுத்தா அது வேன் ஆஃப். என்னை பொறுத்த வரைக்கும் உடஞ்சி போன பீப்புளை அகெயின் லவ் பண்ண வச்சு அவங்களுக்கு ட்ரஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று, அவங்களோட பாஸ்ட்டை நம்ம மறக்க சொல்லக்கூடாது, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கான டைமை கொடுத்துடணும். அவங்க மனசில் இருக்க குட்டி குட்டி பெயினை நம்ம எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். லவ் பண்ணால் மட்டும் பத்தாது, பேஷன்ஸ் இருக்கணும், ஆனஸ்டி, ட்ரஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே நீங்கள் அவங்க கண்டினியூவாக கொடுத்தீங்கன்னா அவங்க உடஞ்சி போன இதையும் கூட திரும்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். லவ் எல்லாரோட லைஃப்லேயும் சீக்கிரம் வரதில்லை, ஆனால் லேட்டாக வந்தாலும் கரெக்டான டைமில் வந்து
அவங்க வாழ்க்கையை அழகாக மாற்றிடும். லைக் ஜிம்மியோட லைஃப்பில் எப்படி ஒயன் வந்து அவன் லைஃப்பை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாற்றினாலும் அந்த மாதிரி. ஓகேடா, இதோட என் பண்ணிக்கிறேன். ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1 வீக்காக நான் நடுவில் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். மறந்துட்டேன், கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் டிலே பண்ணாமல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நானும் சாரி கேட்டு பழகிட்டேன், நீங்களும் என்னை மன்னிச்சு பழகிட்டீங்களே, அதே மாதிரி இந்த வாட்டி என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த 2 ஷாட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ஸ்டாவில் வந்து கொஞ்சம் பேர் வந்து ரீல்ஸ் ஷேர் பண்ணிங்க. இந்த எஃப்எஃப் வந்து இந்த மாதிரி மூவியோட வைப்பில் இருக்குது, பெங்களூர் டேஸ் இருக்குல்ல, பெங்களூர் நாட்கள், அந்த படத்தை வந்து இன்ஸ்போ பண்ணுற மாதிரி இருக்குன்னு. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். தமிழில் ஸ்ரீதிவ்யா ராணவ் இருப்பாங்க, மலையாளத்தில் நான் ஸ்ரீயான் பஹத் பாசல் நினைக்கிறேன். ஸோ 2 லாங்குவேஜ்லேருந்து எனக்கு ரீல் ஷேர் பண்ணி அக்கா இது மாதிரி தான் இருக்குது, இது மாதிரி தான் இருக்குன்றீங்க. அதுதான், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஜானரில் எனக்கு எழுதணும்னு ஆசையா, ஸோ அதனால தான் நான் இந்த கதையை வந்து ரைட் பண்ணேன். அண்ட் ஆக்சுவலி இந்த ஜானரை வந்து நான் சீரியஸாக எடுக்கலான்னு நினச்சேன். ஆல்ரெடி பெண்டிங் அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால தான் நான் 2 ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய டியூரேஷனில் ரொம்ப டிலேவாக கொடுத்துட்டேன். சாரி ஃபார் தட். அண்ட் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதா பிடிக்கலையா எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங் அண்ட் டேக் கேர். அன்யூ.